Hi friends, bashaskitchenல இன்னைக்கு நம்ம பரோட்டாக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். ரோட்டு கடைகள்ல சாப்பிடுற பரோட்டா சைட் டிஷ் சிக்கன் சால்னா தான் இன்னைக்கு நம்ம வீட்ல எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ரெசிபி நம்ம எப்பயுமே சாப்பிடும்போது இது எப்படி தான் செய்வாங்களோ அப்படின்னு நினைப்போம். ஆனா இது செய்யறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் சால்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதில் வதங்கினதுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. அடுத்ததா ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன், அதையே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலால கொஞ்சமாக கலந்து தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கறி மசாலா தூள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியா தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்பு நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதனால கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக புதினா லீவ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கணும். அப்போ வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இன்னும் கொஞ்சம் இதில் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலாவில் நான் கொஞ்சமாக இதில் கலந்த தூள், கரம் மசாலா தூள், வெறும் தூள், அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் காரம் கம்மியாயிருச்சு அப்படின்றதுனால கொஞ்சமாக வெறும் தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இதை நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 2 விசிலில் வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 2-3 விசில் வேக வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும்போது ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிரும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ரோட்டு கடை பரோட்டா சால்னா தயாராகிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரோட்டு கடை பரோட்டா எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த சால்னா வச்சு அடுத்ததான் நம்ம ரோட்டு கடை கொத்து பரோட்டா எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அப்போ வரைக்கும் இன்னொரு வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.